வணக்கம். இந்த விகாரி நாம சம்வத்சர புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கும் நம்ம எல்லா வருஷ பிறப்புக்கும் நம்மளுக்கு வந்து பொதுவாக நம்மளுக்கு தமிழ் வருஷ பிறப்புன்றது ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்றப்போ மற்ற ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குமே இந்த உகாதி நம்மளுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து வருஷம் பிறப்பு அவங்களுக்கு வந்து கொண்டாடுறது உண்டு. இந்த வருஷ பிறப்பு அப்படின்றது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும், இல்லை நம்ம எப்படி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இந்த வருஷம் பிறக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு. அப்படி பார்க்குறப்போ இந்த விகாரி நாம சம்வத்சரம்ன்றது கடக லக்னம் கடக ராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. இந்த பலன்கள் வந்து பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான். நம்ம கண்டுபிடிப்புன்றதை விட பொதுவாக அதெல்லாம் வந்து ஒரு அல்கோரிதம் மாதிரி ரிப்பீட்டடாக என்ன நடந்துருக்கோ அது அடிப்படையில் வந்து பலன்களும் அப்படியே எழுதப்பட்டிருக்கும். அப்படி பார்க்குறப்போ இந்த விகாரி நாம சம்வத்சரத்தில் வந்து எல்லாருக்கும் நிறைய வெற்றியும் கவர்மெண்ட்டும் சரி பொதுவாக எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், தொழில் எல்லாரும் விருத்தி அடைஞ்சு போகக்கூடிய காலகட்டமும், பெண்களுக்கு வந்து முன்ன பின்ன சில மாதங்கள் நல்லா இருக்கிறாமோ அவ்வப்போது பிரச்சனை இருக்கிற மாதிரியும், ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்துலேயும் யுத்தம் எல்லா விஷயத்துலையும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு நாடு சுபிட்சமாக இருக்கிற நிலைமையில் இருக்கிறதா வந்து எல்லா பொது பலன்களும் கூடும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ராசி பலன்கள் வந்து கால ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தாலும் ஆதாயம் விரயம் இப்படின்னு ஒரு ராசிக்கு 12 ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி நட்சத்திர கந்தாய பலன்கள் வந்து 3 யார்ட்ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. முதல்ல 0 இருந்தால் எப்படி, கடைசியில் 0 இருந்தான்னா, நடுவில் 0 இருந்தால் உபாதைகள் எப்படின்னு. இதில் என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி நடக்கிற ரிஷபராசியில் இருக்கிற நட்சத்திரக்கெல்லாம் எல்லா கந்தாய பலனும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா 7 நாட்டு சனி நடக்கிற ராசிகளும் வந்து நல்லாயிருக்கும். குரு நல்லா இருக்கிற ஒரு கிரகங்கள் நல்லா இருக்கிற விஷயத்தில் வந்து வித்தியாசமாக எழுதணும். இது கணக்குன்றது பொது கணக்குன்றது வேறு. இது வந்து உங்கள் அடிப்படை ஜாதகத்தோடு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் நல்லா இருக்குது, ராஜா நல்லா இருக்காங்க, கவர்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா மக்களும் நல்லா இருக்கணும். அப்போ அடிப்படையாக அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா, டைம் நல்லா இருந்ததுன்னா அதை மேட்ச் பண்ணி இந்த வாழ்க்கையை வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வரலாம். மற்றபடி பார்த்தோம்னா இந்த வருஷம் மழை வருமா அப்படின்னா, கண்டிப்பாக ஜலராசியில் குரு இருக்கிற மட்டும் நவம்பர் மாதம் மட்டும் தேவையான அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஃபயரி சயின்ஸ் குரு வந்து தனுசுக்கு போகிறப்போ அந்த மாதிரி சயின்ஸு ட்ராட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. கன்னியாவில் சம்டைம்ஸ் வந்து சிம்மத்தில் குரு இருக்கிறப்போ இந்த நேரத்துலலாம் மழை கம்மியாக பெய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ விருச்சிக ராசியில் குரு இருக்கிறதுனால மழை வந்து கண்டிப்பாக நல்லது பெய்யும்ன்றப்போ விவசாயிகளும் பொதுவாக ஜனங்களுக்கும் வந்து ஒரு நல்ல காலமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. ஸோ இந்த வருஷ பலன்கள் வந்து ரெண்டாவது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த வாட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிறப்போ சனி பயிற்சின்றது இந்த விகாரி நாம சம்வத்சரத்துக்குள்ளே அடங்கி வருது. அப்போ நிறைய ராசிகளுக்கு வந்து பலன்கள் வந்து விரிவாகவும் வித்தியாசமாகவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக வந்து நம்ம பலன்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்மளை இந்த தமிழ் வருஷ பிறப்பு பலன்கள் அப்படின்றது டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயிலாக பேச முடியாமல் இருக்கிறதுக்கு போனாலும், நம்மளுக்கு ஆல்ரெடி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு பலன்களை சார்ந்து இந்த அடுத்த எக்ஸ்ட்ரா 4 மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தனிப்படையாக எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி ஊர் நேரம் இது வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா, இல்லை பண்ணிவிட்டு ஒரு 3-4 நாள் கழிச்சு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதை பற்றி உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கம் கண்டிப்பாக கொடுப்போம். அடிப்படையாக உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் போகும். உங்கள் ஆரோக்கியம், வருமானம், வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற போகிறதுக்கு அந்த நிலைமை போகும். மற்றபடி ஒரு ஜோதிடரை நீங்கள் போய் சந்திக்கணும் பேசணும் அப்படின்றப்போ உங்களுக்கு பரவலாக நிறைய பேர் இருக்கிறதுனால எங்கேயாவது நீங்கள் அப்ரோச் பண்ணி முழுசாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த வருஷம் எல்லாருக்கும் நன்மை பெற்று எல்லாரும் ஒரு சீரு செழிப்போடும் எல்லா சந்தோஷமும் பெறணும் அப்படின்றது நம்ம இலக்காக இருந்தாலும், அப்படி இருக்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால எல்லா பலன்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஒரு மழையும் நல்லா பெய்யும்னு எழுதியிருக்கும், வெள்ளம் வரும் இருக்கும், வறட்சியும் இருக்கும்னு கூட எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம கிளாஸிஃபிகேஷனில் பண்ணுறதுக்கு ரொம்ப எலாபரேட்டாக இருக்கிறதுனால அடிப்படையாக க்யூரியாசிட்டி இருக்கிறவங்க வந்து ஒரு ஜென்ரலாக பஞ்சாங்கம் வாங்கி படித்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து நிறைய பத்திரிகைகளில் வந்து உங்களுக்கு ஆண்டு பலன்களை பற்றி ராசி பலன்களும் எழுதுகிறார்கள். இது எல்லாமும் பார்க்குறதுல தவறு இல்லை, எல்லாமே படிச்சுக்கலாம்.
ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அடிப்படையாக உங்களுக்கு என்ன நேரம் எப்படி இருக்குது, என்ன பண்ணிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு ஜோதிடம் என்ற ஒரு விஷயமே, நீங்கள் இந்த விஷயத்து மூலியமாக உங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒரு கூடுதல் முயற்சியும் இல்லை ஒரு சந்தோஷமாக முயற்சி எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும். இதை உங்களை ஆட்கொள்ளவோ ஜோதிடம் வந்து உங்களை வந்து பயப்படுத்துறதுக்கோ இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோ ஜோதிடம் எந்த காலத்திலும் சொல்லப்படுறதில்லை. அதனால் நீங்கள் எப்போ டைம் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் டைம் ஆஃப் பர்த்தும் பிளேஸ் ஆஃப் பர்த்தும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும். துளாராசிக்காரங்களுக்கு இந்த விகாரி நாம சம்வத்சரம் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்கள் வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு சேர்ந்தே இருக்கிறதுனால வருஷ கடைசி மட்டும் டிசம்பர் மட்டும் இருக்கிறதுனால கூடுதலாக ஒரு 4 மாத பலன்கள் வந்து நம்ம தமிழ் வருஷ பலன்கள் சேர்ந்து சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு விஷயம், நம்ம தமிழ் வருஷ பிறப்புக்கும் தனிப்பட்ட பலன்கள் இருக்கிறதுனால அந்த பொது பலன்களோடு சேர்ந்து எப்படி இருக்குன்றது சொல்கிறது தான் இந்த விகாரி நாம சம்வத்சர பலன்கள். அப்படி பார்க்குறப்போ வந்து இந்த நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தோம்னா வருஷம் ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தோம்னா அத்திச்சாரத்தில் குரு வந்து தனஸ்தானத்தில் இருந்த குரு வந்து அத்திச்சாரத்தில் போன இந்த காலகட்டங்களில் நிறைய துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு 20 நாட்கள்லேருந்து ஒரு 30 நாட்கள் ஒரு கடினமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது நீங்கி இந்த வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா ஆரம்பமே ஏப்ரல் 22ஆம் தேதி திரும்பி குரு தனஸ்தானத்துக்கு வரதும், நவம்பர் மாதம் மட்டும் குரு வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சனி வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் போகிறதும், இதுதான் வந்து ஒரு பெரிய நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம கிரகங்களுடைய மாற்றம் சொல்லலாம். இது இல்லாமல் செவ்வாய் பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து 7ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை மட்டும், அதாவது நம்ம சொல்லணும்னா ரிஷபம்லேருந்து தனுசு மட்டும் பெரிய ஜேர்னி, அவ்வளோதான். அதுக்கு மேலே மீதி 4 மாதம் வந்து செவ்வாயினுடைய மாற்றம் இந்த ஒரு வருஷத்தில் கவர் ஆகுறதில்லை. அப்படி பார்க்குறப்ப பார்த்தா குரு சனி மாற்றங்கள்னால எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் ஒரு நல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷன்றது இருக்குது. அதில் வந்து தனஸ்தானத்தில் குரு இருக்கிற இந்த காலகட்டங்கள் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு அப்புறம் கட்டாயமாக எல்லா விதமான வெற்றியும் வருமானமும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதில் வந்து அடிப்படையாக வந்து நிறைய பேருக்கு ஒரு பலன்கள் நடக்கலைன்னா கொஞ்சம் கூடுதலாக அவங்களுடைய பிறந்த நேரம் அவங்க ஜாதகத்தை பார்த்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இல்லைன்னா இது வந்து வாய்ப்பு தேடி வர ஒரு காலமாக எல்லா துளாராசிக்காரங்களுக்கும் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தோம்னா கண்டிப்பாக ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு அப்புறம் வருமானமும், அவங்க நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமும், நல்ல விருந்து விழான்னு சொல்லி வரக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலை கண்டிப்பாக எல்லா துளாராசிக்காரங்களும் காணக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள். அது இல்லாமல் 3இல் வந்து சனியும் கேது இருக்கிற அந்த காலகட்டங்களில் தான் நினச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து தன்னுடைய சுய ஆற்றலால் ஒரு டிட்டர்மினேஷனால் சாதித்து காட்டக்கூடிய நிலைமையிலும் எல்லா துளாராசிக்காரங்களும் இருப்பாங்க. இருந்தாலும் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, செவ்வாய் வந்து பெரும்பாலும் முதல் 4 மாதமும் அப்புறம் வந்து கடைசி 4 மாதமும் சாதகமாக இல்லாததுனால நிறைய துளாராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியான ஒரு தடைகள் இல்லை முன்னேற்றம் இல்லாமல் சில நாட்கள் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஜென்ரல் ஃபீவராக இருக்கலாம், இல்லைனா வந்து நிறைய ஜேர்னிஸ், ஏதாவது தடுங்கல்ன்றது எப்படி வரும்னா செவ்வாய்னால் வர்றது வந்து நிறைய ஜேர்னிஸ், உடல் ரீதியான அலைச்சல் இதனால் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி துளாராசிக்காரங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான வருஷமாக விகாரி நாம சம்வத்சரம் அமையும். நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் வந்து குரு 3ஆம் இடத்தில் போகிறப்போ குருவினுடைய பார்வை வந்து 9ஆம் இடத்திலும், அதுக்கப்புறம் வந்து 7ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை விழுறதும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோம்னா 11ஆம் லாபஸ்தானத்தில் விழுறதுனால நிறைய துளாராசிக்காரங்களுக்கு குருவினுடைய மாற்றத்துக்கு அப்புறமும் லாபமும் பொருளாதார வளர்ச்சியும் எந்த விதமான தடையும் இருக்காது. அப்படி பார்க்குறப்போ தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பண ரீதியான விஷயத்தில் வந்து எந்த கஷ்டமும் வராமல் ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 4இல் சனி போகிற அந்த காலகட்டங்களில் கடைசி ஒரு 3 மாதம்
காலகட்டங்களில் வந்து எல்லா துலா ராசிக்காரங்களும் தன் வீட்டில் இருக்கிற வயோதிக எப்பவுமே 4 சனி வரப்போ தன்னுடைய தாய் தந்தை வயோதிகர்களாக இருந்தால் அவங்க இல்லை தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களுடைய ஹெல்த்தை வந்து நம்ம கொஞ்சம் அட்டென்டிவாக பார்த்துக்கிறது வந்து நல்லது. மற்றபடி பார்த்தோம்னா இந்த வருஷம் எல்லாமே ஒரு வெற்றிகரமான முகத்தை நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மற்ற கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், அப்புறம் வந்து அன்றாடம் ஒரு 2 நாளுக்கு மாற்றம் வர்ற சந்திரனால் நிறைய நிகழ்வுகள் மாற்றம் இருக்கக்கூடிய காலமானதுனால அதாவது அந்தந்த மாதத்தினுடைய பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டோ இல்லை அந்தந்த மாதத்தினுடைய மாத பலன்கள் பார்த்துட்டோ இல்லை ராசி பலன்கள் பார்த்தோம்னா வித்தியாசப்படுறதுக்கும் நிகழ்வுகள் நடக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசாக வந்து அதில் நிறைய கூடுதல் நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலங்களும் இருக்கும். துளாராசிக்கு 2ல் குரு, 3ல் சனி, கேத்து இருக்கிற இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சூரியன் இருக்கிற ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி, புதன் சுக்கிரன் இருக்கிறது, திரும்பி லாபஸ்தானத்தில் சூரியன் புதன். ஸோ இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாட்களாகவும் ஒரு முன்னேற்றமான நாட்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு மே மாதம், ஜூன் மாதம்னு பார்த்தோம்னா அந்த நேரத்திலையும் வந்து ஒரு சில சூரியன், புதன், சுக்கிரனால் நிறைய விஷயங்கள் நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா துளாராசிக்காரங்களும் நல்ல திட்டமிட்டு இந்த நல்ல ஒரு பொற்காலத்தை அவங்களுக்கு வேண்டியபடி அமைச்சதுக்கு உண்டான வழி எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் துளாராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மையும் பாராட்டும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருப்பார். சுவாதி நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து புகழும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மையும் நடந்து சந்தோஷமான இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் துளாராசிக்காரங்க வந்து பார்த்தோம்னா வருஷம் பிற்பகுதியில் வந்து வருஷம் முற்பகுதின்னு சொல்லலாம். வருஷம் முற்பகுதியில் நல்ல ஒரு பெருமாள் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயிட்டு இருக்கிறது நல்லது. வருஷ பிற்பகுதியில் வந்து எல்லோரும் நல்ல ஒரு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் இந்த வரும் வருஷத்தை வந்து எல்லா விதமான சந்தோஷத்தையும் கூடுதலாக அமைச்சிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணுன்றதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்கும். அதே நேரத்தில் கமெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உங்களுடைய குவாரியை ஃபோன் பண்ணி கேட்குறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 3 நாளுக்குள்ளே 4 நாளுக்குள்ளே திரும்பி ஃபோன் பண்ணால் உங்கள் கிளாரிஃபிகேஷன் என்ன வேணுமோ அதை வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு இருக்கும். நன்றி.